வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்குல ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா துருவிக்கோங்க. ஒரு இட்லி குக்கரில் தண்ணி வச்சு இட்லி தட்டில் நான் வந்து நெய் அப்ளை நெய் தடவிருக்கேன். எண்ணெய் பண்ணால் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது, அதனால் நான் நெய் தடவிருக்கேன். துருவுனது வந்து இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி ஒரு குழிலையும் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 குழியில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதை நல்லா பரப்பி விடுங்க. ஒரு இடத்துல மட்டும் இதுவாக இருந்ததுன்னா அது வேகாது. இட்லி குக்கரை வந்து மூடி போட்டுக்கோங்க. இந்த கேப்பில் வந்து தேங்காவை வந்து துருவி வச்சுக்கணும். இந்த மரவள்ளி மாதிரி தேங்காவையும் வந்து துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி வெந்துட்டுருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே டிஃப்ரெண்ட் தெரியும். அதை வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து அது கூட துருவின தேங்காய், சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். சர்க்கரை நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பசங்க வந்து இது பால் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெறும் பாயில் பண்ணி தரத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான்.